சங்கீதம் 51 10ஆம் வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கிரியேட் இன் மீ எ கிளீன் ஹார்ட், ஓ காட், அண்ட் புட் அ நியூ அண்ட் ரைட் ஸ்பிரிட் வித்தின் மீ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சுத்த இருதயம் என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய தியானம். இந்த லெந்து காலத்திலே இருதயத்தின் சுத்திகரிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் சுத்தமாகும் போது கர்த்தருடைய சமூகம் நம்மை தேடி வரும். கர்த்தராகிய தேவன் நம்முடைய இருதயத்திலே வந்து வாசம் பண்ணுவேன் என்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். சங்கீதம் 51:10 அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தாவே, என்னுள் சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் என்று. நாம் நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ண முடியவே முடியாது. கர்த்தராகிய தேவன் ஒருவரால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ண முடியும். மிஷனரி வில்லியம் கேரி இந்தியாவிற்கு வந்தபோது அவர் வெறும் சுவிசேஷகர் மட்டுமில்லை, சுத்த இருதயம் கொண்ட தேவனுடைய மனிதனாக இருக்கிறார். அவர் கண்ட மிக கொடுமையான நடைமுறை இந்தியாவில் இருக்கிறது. என்னவென்றால் சதி. கணவன் இறந்த பின் மனைவி தகனம் செய்யப்படும் பழக்கம். அது கலாச்சாரம் என்று அவர் அமைதியாக இருக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவருடைய இருதயம் இந்த அநியாயத்தை பார்த்து மௌனமாக இல்லை. அவர் ஜெபித்தார். அவர் அநேக காரியங்களை அரசாங்கத்திற்கு எழுதினார். அரசாங்கத்திடம் போராடினார், வாதாடினார். இறுதியிலே 1829ஆம் ஆண்டு சதி பழக்கம் தடை செய்யப்பட்டது. கவனியுங்கள், ஒரு மனிதன் முதலில் உள்ளே சுத்தமாக இருந்ததால்தான் சமூகம் வெளியே சுத்தமாக ஆரம்பிக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சுத்த இருதயமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை காண்பார்கள். அப்போ தேவனை காண்பவர்கள் அநியாயத்தை மாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். எசேக்கியேல் 36:26ஆம் வசனத்திலே நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை தருவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். தேவன் கேட்பது நம்முடைய வெளிப்புறமான மாற்றத்தை அல்ல, நம்முடைய உள்ளான மனிதன், நம்முடைய இருதயம் சுத்தமாக வேண்டும். இந்த இருதயம் சுத்தமாக வேண்டுமென்றால் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களிலும் இருந்து நம்மை விடுதலையாக்குகிறது, நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்று கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ இந்த உலகத்தை மாற்ற விரும்புகிறாயா? அப்படியானால் முதலில் உன்னுடைய இருதயத்தை எனக்கு கொடு என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்கிறார். ஆகவே கர்த்தராகிய தேவனிடத்திற்கு நாம் வரும்போது நம்முடைய இருதயம் முற்றிலுமாக கழுவப்பட்டவர்களாக கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார் என்ற இந்த சிந்தையோடு